வணக்கம் தோழர்களே. திருப்பரங்குன்றத்துல கோயில்ல விளக்கேத்தல என்பதை கண்டிச்சு சங்கிகள்ல ஒருத்தர் மதுரையில தீக்குளிச்சு தற்கொலை செஞ்சிருக்கிறார். என்ன நடந்துட்டு இருக்குங்க? ஒரு பக்கம் மதுரையில அரசு கலவரம் வராம தடுக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்கிறாங்க. பல்வேறு அமைப்புகளும் அங்க இருக்கிற மரபை காப்பாற்றவும் மக்களை காப்பாத்துறதுக்குமான கடுமையான போராட்ட களத்துல நிக்கிறாங்க. இதுக்கு இடையில சங்கிகளுடைய முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு. நீதிமன்றம் போறாங்க, நீதிமன்றத்தை நம்ம அடிச்சு உட்கார வைக்கிறோம். அரசு தீபம் ஏத்த மாட்டேங்குது. அவங்க நினைச்ச கலவரத்தை அங்க செய்ய விடல. காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடா அங்க நின்று வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சங்கிகளுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் தனி நீதிபதி இருக்காரு இல்லையா, சுவாமிநாதன், அவரெல்லாம் ஜி.ஆர். சுவாமிநாதனை போட்டு பொழகுறாங்க. இவ்வளவு அவசரமாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? குறுக்கு வழியில் தீபம் ஏற்றுவதற்கு இந்த நீதிபதி ஆணையிட்டாரா என்று பல கேள்விகள் நீதிமன்றத்துல எழுப்பப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ நீதிமன்றமும் கைவிட்டுருச்சு இந்த சங்கிகளை. இப்ப எல்லா தரப்பும் எதிரா நிற்கும் போது உள்ளடி வேலையை செஞ்சு மண்டைய கழுவி ஒருத்தரை தற்கொலை பண்ண வச்சிருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா பூரணச்சந்திரன் ஒரு பையன். அவர் மதுரையில இருக்கிற நரிமேட்டு பகுதியை சேர்ந்த ஒரு பையன். நீங்க சங்கிகளுக்கு ஒரு அரசியல் வரலாறு உண்டு தோழர்களே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடைச்சாதியை சேர்ந்த இளைஞர்களை எல்லாம் அடியாட்களா பயன்படுத்தி தங்க கூட வச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, கே.டி. ராகவன் கீழே இறங்கி வந்து வேலை பார்க்க மாட்டாரு. அவர் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. தேர்தலே நிக்காம நிதியமைச்சரா தொடருவார். யாரு? நிர்மலா சீதாராமன். அவங்க கீழே வந்து போராட்டம் களத்துல நிக்க மாட்டாங்க. ஆனா யார் களத்துல நிப்பாங்க சங்கிகள் அமைப்புல? இங்க அண்ணாமலை வந்து நிப்பாரு, நயினார் நாகேந்திரன் நிப்பாரு, தமிழிசை நிப்பாங்க, வானதி சீனிவாசன் நிப்பாங்க, குஷ்பு நிப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆட்கள். இவங்களை எல்லாம் லோக்கல்ல ஒரு தலைவனா போட்டுக்கிட்டு இவங்களை அடியாட்களாக பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை தான் சங்கிகள் தொடர்ந்து செய்வார்கள். ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம பேசுறோம்ல, ஆர்எஸ்எஸ்ல இங்க இருக்கிற எச் ராஜா ஒரு பார்ப்பனர் தானே, அவர் தலைவராக முடியாது. இங்க இருக்கிற பாண்டே ஒரு பார்ப்பனர் தானே, ஆர்எஸ்எஸ்ல வளர்ந்தவர் தானே, அவர் போய் அங்க தலைவராக முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல தலைவரா வரணும்னா சிப்பவன் பார்ப்பனர் என்கிற ஒரு சாதி பிரிவை சேர்ந்த பார்ப்பனர்கள் தான் வர முடியும். மத்தவங்களா என்னவா இருப்பாங்க? ஆர்எஸ்எஸ்ல அடியாட்களாக இருப்பார்கள். அதுல குறிப்பா வந்து தலித்துகளை அங்க டாய்லெட் கழுவுறது, குப்பை பொறுக்க வைக்கிறது, இதெல்லாம் செய்ய வைப்பாங்க. யாரு சோறாக்குவாங்க? அங்க இருக்கிற பார்ப்பன கும்பல் சோறாக்கும். மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம்கள்ல இதான் நடக்குது. இதை நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். மேலும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணும்? தெளிவா மூலச்சலவை செய்யும். நாமெல்லாம் இந்துக்கள், இந்துக்கள்ன்றதுல பெருமை கொள்ளணும், நம்ம இந்து நாடை பிரிச்சுட்டாங்க, நமக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தான் இந்த வேலையை பார்த்தது. இந்த மாதிரி நிறைய பரப்புரை பிரச்சாரங்களை ஆர்எஸ்எஸ் முகாம்கள்ல எளிய குடும்பத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு மூலச்சலவை செஞ்சு மூளைக்குள்ள திணிப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தோழர் நாத்திகன் கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்து தீகா பக்கம் வந்தவர், அதாவது திராவிட இயக்கங்கள் பக்கம் வந்தவர். அவர் கூட சொல்லும் போது அங்க என்ன மாதிரியான மூளைச்சலவை செஞ்சாங்கன்னு செம்புளத்திலே வீடியோ இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. நாத்திகனோட நாங்க 2 பேரும் உரையாடிய வீடியோ இருக்கு. அதுல பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் எது அப்படின்னா, ஒரு இருட்டறையில உட்கார வச்சு இந்தியாவினுடைய அகண்ட பாரதம்ன்ற மேப்பை காட்டி, இதுல இவங்க இதை பிச்சுட்டாங்க, இதை இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க, இது இவங்க போயிடுச்சு, இப்ப இந்தியா சுருங்கி போய் சின்னதா இருக்கு, அப்ப இவங்கெல்லாம் நம்ம எதிரிங்க, இவங்க எதிரிகளை கொல்லணும்னா நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பயிற்சி கொடுக்கறது. அதுல எல்லாம் அந்த பயிற்சி வகுப்புல ஒருத்தனுக்கு வெடிகுண்டு வீசுறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. சின்ன சாதாரண வெடிகுண்டு. அதுல அவனுடைய சுண்டு வரல் கட்டாயிருச்சு. அந்த பையன் சொல்றான், என் நாட்டுக்காக இந்த சுண்டு வரல இழக்க தயார். இவ்வளவு மூலச்சலவை செஞ்சுதான் இவங்களை அடியாட்களா வச்சிட்டு இருக்கு இந்த கும்பல். ஒட்டுமொத்த வட இந்தியா முழுதும் கலவர பூமி ஆக்குனதுக்கு இவங்களையெல்லாம் பயன்படுத்தி எல்லா வேலையும் பார்த்தானுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இங்க வாங்க மதுரைக்கு. திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்தல. திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்துற பழக்கமும் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா எங்க ஏற்றப்பட்டதோ அங்கதான் ஏத்தப்பட்டு இருக்கு இன்றைக்கு விளக்கு. அது இந்த மலையில இருக்கிற பாதி மலையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் விளக்கு ஏத்துறாங்க. கார்த்திகை விளக்கு தீபம், அது கூட ஜோதின்னு சொல்லணும். கார்த்திகை ஜோதி ஏத்துறாங்க. அப்படி ஏத்துறதுதான் வழக்கமா இருக்கு. அததான் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் சொல்றாங்க. இந்த அறநிலையத்துறை சொல்லுது. திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுடைய அறங்காவலர்களும் அதான் சொல்றாங்க. அரசு அதான் சொல்லுது. அங்க இருக்க தர்கா அதான் சொல்லுது. இங்க இருக்கிற மக்கள் அதான் சொல்றாங்க.
ஆனா சங்கிகள் மட்டும் இல்ல தர்காக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தூண்ல தான் ஏத்துவோம். அந்த தூண்ல ஜோதி ஏத்துறதுக்கான எந்தவான அடிப்படையான வசதிகளும் இல்ல. அப்படி ஏத்தப்பட்டிருந்தா அதுக்கான வடிவமைப்போட தூண் இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லன்றதா நம்ம திரும்ப பேசிட்டு இருக்கோம். தொல்லியல் துறை ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கு. 2 தூண் அங்க எல்லைக்கல்லா இருக்கு. இது தொல்லியல் துறை, ஒன்றிய தொல்லியல் துறை குறித்த ஆதாரம். இப்போ ஆர்டிஐல போட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இப்ப இதெல்லாம் வரலாறு இருக்கும்போது ஒரு பையன் தற்கொலை பண்ணிருக்கானு ஏன்? ஏன்னா இவங்க மூளை செலவை செய்யறாங்க. கேடி ராகவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா யார் தற்கொலை பண்ணிப்பா? இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒரு தலித் சமூகமும் ஒரு பழங்குடி சமூகமும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய பக்கா பிளான். இதுல எந்த வழியும் அடைஞ்சு போயிருக்கு, எந்த வழியிலும் உள்ள போக முடியல, இதை கையில் எடுத்து கால் பதிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பயல்களை கிளப்பி விட்டுருக்காங்க. பூரணச்சந்திரன் பேரு, நரிமேட்டுக்கார பையன். இந்த பையனுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி, உழைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த பையன் ஒரு ஆடியோ வெளியிடுறான். என்ன ஆடியோ வெளியிடுறான்னா, நம்ம நீதிமன்றமே சொன்ன பிறகும் இங்க விளக்கேத்த நம்மள அனுமதிக்கல. மதுரைக்கு பெருமை வந்துவிடக் கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. மதுரைக்கு எது பெருமை? வளர்ச்சி தானே மதுரைக்கு பெருமை. இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வரலையே, அதுக்கு ஒரு பையனும் தற்கொலை பண்ணிக்கலையே. இன்னும் இங்க மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வர முடியாது. கொடுக்கறதே 3000 கோடி தான். 11,000 கோடி பிளானு. மிச்ச பணத்தை பூரா போடுறது மாநில அரசு. வெறும் 3000 கோடி கொடுக்கக்கூடிய மோடி அரசு எவ்வளவு உள்ளடி வேலை செஞ்சாங்க. இங்க இருக்கிற பாதைகள்ல பஸ்ஸை விடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு. அப்ப இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்க ஆள் கிடையாது. இங்க நவீன பூங்காக்கள் அமைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. 2500 கோடி ரூபாய் கல்வி நிதியை குடுறா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு போராட்டம் பண்ண மாட்டான், அதுக்கு தற்கொலை பண்ணிக்க மாட்டான், மாநில சுயாட்சிக்காக எதுவும் செய்ய மாட்டான். கோயில்ல விளக்கத்துலன்னு இந்த பையன் தற்கொலை பண்ணிருக்கான். அதுலயே அந்த பையன் என்ன சொல்றாப்ல, மதுரைக்கு பெருமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எது பெருமை? இவ்வளவு தற்கொலை செய்யற அளவுக்கு கோழைகள் இருக்கிற ஊரா மதுரை? எவ்வளவு பெரிய போராட்டங்களை, அரசியல் வியூகங்களை பார்த்த ஊரு, எவ்வளவு பெரிய வரலாற்று முக்கியத்துவமான ஊரு, அரசியல் முக்கியத்துவமான ஊரு, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தனி ரெஜிமெண்ட் இருந்த ஊரு மதுரை. அதுல இவ்வளவு கோழிகளை உருவாக்கி வச்சிருக்கோம். தற்கொலை பண்ணிக்கிறதான வீர சாகசம் செய்யலாம். அப்படி நீங்க எதுக்காக தற்கொலை பண்ணீங்க? ஒரு விளக்கேத்தலன்னு தற்கொலை பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல என்ன கூத்து தெரியுங்களா? அந்த பையன் ஆல்ரெடி அவன் வாய்ஸ் ரெக்கார்ட சங்கிகளுக்கெல்லாம் அனுப்புறான். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு அனுப்புறான். சங்கிங்க என்ன பண்ணிருக்கணும்? சங்கிகள் நேர்மையானவரா இருந்தா, பாஜக நேர்மையானதா இருந்தா, RSS நேர்மையானவர்களாக இருந்தா உடனே அதை தடுத்து நிறுத்திருக்கணும். போராட்ட வடிவம் தானே நமக்கு முக்கியம். தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாதுடா, பேசாம நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி சரி செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி யாரும் செய்யலையே. இப்படி ஒருத்தர் சாக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு மரணத்தை வச்சு ஒரு 10 பேரை சரட்ட முடியுமான்னு பாக்குறான். புரியுதுங்களா? அந்த பையன் தன்னுடைய வாய்ஸ் மெசேஜ்ல சொல்றான், நான் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிரி எல்லாம் கிடையாது, அங்க ஒரு தர்கா இருக்கு, அது இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது, அவங்களும் என் கூட படிச்ச நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்கலாம் பேசுறான். அப்புறம் என்ன போய் தற்கொலை பண்ற? எவ்வளவு நீ எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவனாவும் இரு, தற்கொலை எப்படி தீர்வாகும்? போராட்டம் தானே தீர்வாகும். அதை செய்யாம நீங்க செத்து போனீங்கன்னா 10 இடத்துல உடனே லைட் ஏத்திடுவாங்களா? அதுல அந்த பையன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கான், கேளுங்களேன். ஏன் இதை பெரியார் சிலை முன் நிகழ்த்தினேன்னா, திருப்பரங்குன்றத்திலே போய் நிகழ்த்தலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணுறேன், அந்த காரியத்தினால அந்த கோயிலுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் அதை பெரியார் சிலை முன்னாடி நடத்துகிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும், அதுதான் என்னோட எண்ணம். இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. பூர்ணச்சந்திரன், மதுரை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன சொல்றாப்ல? நான் முதல்ல திருப்பரங்குன்றத்துல தான் போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அங்க பண்ணல. ஏன்னா கடவுளுக்கு அவமானம் இழுக்காயிரும், அதை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டுதான் பெரியார் சிலை முன்னாடி அவுட் போஸ்ட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, மாட்டுத்தாவணி போற வழியில இருக்கு. KK நகர், மாட்டுத்தாவணி, இங்கிட்ட அண்ணா நகர், இப்படி போற நடுவுல இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் அவுட் போஸ்ட்னு பேரு. தமுக மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா. அங்கதான் அவர் போய் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. மண்ணெண்ணை ஊத்தி செத்தும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகிட்ட, ஒய்ஃப் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, அதை அவர் என்ன சொல்றாரு?
நான் திருப்பரங்குன்றத்தில் தற்கொலை பண்ணா அவமானமாயிரும் தான் நான் இங்க தற்கொலை பண்ணேன். பெரியாருடைய சிலைக்கு முன்னாடி கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரினுடைய சிலைக்கு முன்னாடி தற்கொலை பண்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, பெரியாரு கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அதே பெரியார் தான் 1939 ஆலய நுழைவு சட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தாரு. ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்திய பலர்ல பெரியாரும் ஒருத்தர். இன்னும் சொல்ல போனா வீதிகள்ல கூட தலித்துகளும் மத்தவங்களும் நடக்க கூடாதுன்ற இருந்த இடத்த உடைக்கணுன்றதுக்காக வைக்கத்துல 114 நாள் உட்கார்ந்து இருந்து அங்க மக்களை திரட்டி 55,000 கையெழுத்த வாங்கி ஆலயத்துக்குள்ள போறதுக்கான வேலையை பார்த்தவரு பெரியார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்குள்ள போக முடியுது, ஒரு கோயிலுக்குள்ள போக முடியுதுன்னா நம்மளெல்லாம் எங்க வச்சிருந்தான் தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு தெருவுல நிக்க வச்சு சாமி கும்பிட வச்சான். அடிச்சு உள்ள அனுப்புனதே பெரியார் போன்றவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஆலய நுழைவு போராட்டத்தை தெளிவா கையில் எடுத்தவங்க நாடார்கள், நாடார் சமூகத்தை சேர்ந்த பெரியவங்க. அதுக்காக பல 1000 ரூபாயை ஃபைன் கட்டி இருக்கிறாங்க பிரிட்டிஷ் நீதிமன்றத்துல. இப்படி ஒரு வரலாறு இருக்குங்க. புசுக்குன்னு போய் இந்த பையன் பெரியார் சிலை பெரியார் கடவுள் வேண்டானாரு. கடவுள் ஏன் வேண்டானாரு? மனுஷன் அடிமைப்படுத்துறான். ஏன் அடிமைப்படுத்துறான்? ஏன் தீண்டாம பாக்குறான்? அதுக்கு பின்னாடி இருக்கிறது சாதி. அது அப்படியே தூக்குறாரு. சனாதனம் நிக்கிது. மனுஷங்க பிறப்பால உயர்வு தாழ்வு உண்டு. ஒருத்தன் தலையில பிறக்கிறான், தோல்ல பிறக்கிறான், தொடையில பிறக்கிறான், கால்ல பிறக்கிறான் மனுசாஸ்திரம் சொல்லுது. அப்ப பார்ப்பனியும் அப்படியே தூக்கிட்டு நிக்கிது. எத? மனு தர்மத்தை. அதை காப்பாத்துறது எது? வர்ணாசிரமம் கொள்கை. அப்ப அதை தூக்குறாரு. அதை தூக்குனா மதம் நிக்குது. மதம் இதெல்லாம் பாதுகாக்கிற வேலையை நிக்குது. இப்ப மதத்தை தூக்குறாரு, சாமி நிக்குது. அப்ப பாக்குறாரு மனுஷன் ஒருத்த இழிவுபடுத்துறதுக்கு இந்த சாதி, இந்த வர்ணாசிரமம், இந்த மனு தர்மம், இந்த மதம், இந்த கடவுள் காரணமா இருந்தா அடிச்சு காலி பண்றா. இது நமக்கு தேவையே கிடையாதுன்றாரு. புரிஞ்சுக்கோங்க. இந்த தற்கொலை எல்லாம் சங்கிகள் உங்களை செய்ய வச்சுட்டு அவன் அதிகாரத்துக்கு போயிருவான். உன் புள்ள 2 தெருவுல நிக்குது. இப்போ தெருவுல நிக்குது. இதே மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்கள, தற்கொலை செஞ்சுட்டு உயிரை கொடுத்த தியாகிகளுடைய இணையர்களை எல்லாம் பிராஸ்டியூஷன்ல தள்ளின கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம். இதற்கு உதாரணம் சொல்லவா? சுதீஷ் பின்னி 14 வயசுல RSSல சேர்ந்த ஒருத்தர் வெளியே புஸ்தகம் எழுதுறாரு கேரளால. சுதீஷ் பின்னி அவருடைய பேரு. அவருடைய புத்தகம் தமிழ்ல நரக மாளிகைன்னு எடுத்துப்பட்டிருக்கு. அதுல எழுதுறாரு, பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. தன் உயிரையே தன் இயக்கத்துக்காக கொடுத்தவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பெண்களை பாலியல் தொழில தள்ளின கூட்டம் தான் இந்த கூட்டம். இதுகளுக்கு நம்பிக்கிட்டு தற்கொலை பண்றதுன்றது கேவலமான செயல். உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துற செயல். பார்த்து புரிஞ்சுக்கோங்க.